நகர் டவர் பார்க் வரும். சீட் ஷேரிங். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் ரொம்ப சூப்பரான இடங்க. அண்ணா நகர் டவரு நிறைய ஸ்பேசஸ் இருக்குங்க. இங்கே வாங்க பார்க்கலாம். போகிறோங்க. இது சீட் ஷேரிங் பண்ணுற இடம். நாங்கள் இங்கே தான் வருவோம் எப்பயும். இப்போ அடுத்த ரவுண்டு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே தான் நாங்கள் வருது. எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமாங்க. இங்கே என் பேர் அருணாச்சலம். நந்தவனம் குரூப்பில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் இருக்கிறேன். ஆக்சுவலாக இருக்கிறேன். இதில் மேக்ஸிமம் எல்லா குரூப்லேயுமே இருக்கிறேன். மேக்ஸிமம் போடுறோம். சென்னை வீட் கிராஸ்னு தனியாக ஒரு தோட்டம் ஒன்று வச்சுருக்கிறேன். அதில் வந்து எல்லா ஹெர்பல்ஸும் மேக்ஸிமம் என்ன முடியுமோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன் அடிஷன் டு தட்டு வீட் கிராஸு அதை வந்து நம்ம ரெகுலராக சப்ளை பண்ணிக்கிறோம். அந்த வீட் கிராஸுங்கிறது என்னென்னா வெறும் சாதாரண கோதுமையை முளைக்க வச்சு 8 நாளில் வந்து அதை பயிர் பண்ணிவிட்டு கீரை மாதிரி அதை எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி ஜூஸ் போட்டு சாப்பிடணும். அது சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட நம்ம உடம்புல இருக்கிற ஒரு 51 விதமான நோய் வந்து அது க்யூர் ஆகுது. அதில் மெயினாக என்ன க்யூர் ஆகுதுனாக்கா கேன்சர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கேன்சர் வந்து இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு. ஆனால் அது கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் என்ன நானுமே வந்து என்னால் விட முடியாமல் பண்ணிக்கிறதுக்கு காரணம் ரீசனாக தான். 2005 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் வருஷம் ஃபுல்லாக 360 நாளும் போட்டுருக்கேன். அது நல்லா மழை சீசனில் நல்ல சீசனில் வந்து 1 கிலோ சீடு போட்டோம்னா 1 கிலோ வரும் கீரை. அதே வந்து நல்ல வெயில் சீசனில் போட்டிங்கன்னா 1 கிலோ போட்டிங்கன்னா 50-100 கிராம் தான் வரும். இதனால் கிடைக்கிறத வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம போட்டு கொடுத்துட்ருந்தோம். சென்னையில் வந்து இது வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக நமக்கு ஒரு 5-6 பேர் தான் செய்கிறாங்க. அது செய்கிறவங்களும் வந்து வெளியில் கொடுக்குறது கிடையாது. அதெல்லாம் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம வெளியில் வந்து பேஷண்ட்ஸ்க்குன்னு கிடைக்கிறது வந்து நம்ம சில பேர் தான் பண்ணோம். அது வெளியூர்லேருந்து வருது. பாம்பே, பூனா, அது மாதிரி வந்து இது பெங்களூரு, ஹைதராபாடு இந்த மாதிரி இடத்துலேருந்து வருது. வரதை இங்கே வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. தோட்டம்னு வச்சுருக்கிறது நம்ம ஒரு 4-5 பேர் தான் சென்னையில் வச்சுருக்கிறோம். அது ரெகுலராக பண்ணிட்டுருக்கேன். அது வந்து நிறைய நம்ம எல்லா குரூப்லேயுமே போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்கு அதில் டவுட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்களே செஞ்சு பார்க்கலாம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சாப்பிட்லாம். ஏன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான பொருள். நம்ம காசு கொடுத்து வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஒரு 100 கிராம் வந்து 200 ரூபா வரும். ஆக்சுவலாக 100 கிராம் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 ஜூஸ் போட்டுக்குவோம். 5 ஜூஸ் போகலாம். ஸோ இப்போ அதே இப்போ நீங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா சாதாரண கோதுமை தான். சாதாரண கோதுமையை வந்து என்ன பண்ணுறீங்க, 50 ரூபா 60 ரூபாய்க்கு உங்களுக்கு கோதுமை கடையில் கிடைக்குதா, அந்த கோதுமையை தான் வாங்குறீங்க. அதை வந்து என்ன ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸில் நான் உங்களுக்கு எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோதுமையை வாங்குறீங்க கடையில் 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு 12 மணி நேரம் அதை ஊற வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 12 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு துணியில் எடுத்து வடிகட்டிட்டு அதை அந்த தண்ணி வடிங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு அதை ஒரு 1.5 நாள் ஒரு 36 மணி நேரத்துக்கு வந்து தண்ணியை லைட்டாக தொளிச்சுட்டு அதை அப்படியே இது முளை கட்டினீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு வேரும் ஒரு 2-3 வேர் வந்துருக்கும். ஒரு சின்னதாக ஒரு முளை வந்துருக்கும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க, மண்ணை வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தான மண்ணை ரெடி பண்ணிவிட்டு அதை தோட்டத்தில் இருக்கிற மண்ணை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக அதான் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மண்ணை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அந்த நைஸான மண்ணை எடுத்துகிட்டு அதை வந்து தொட்டிலையும் போடலாம், இல்லாட்டி வந்து ஹோல்ஸ் போட்டால் இதுலேயும் போட்டுக்கலாம், தட்டிலையும் போட்டுக்கலாம். அதை போட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு முதல்ல மண் போட்டுருங்க. நைஸான மண் போட்டு அதை லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மேலே வந்து ஒரு லேயர் விதையை வந்து லைட்டாக பரப்பிட்டு திருப்பி மேலே வந்து ஒரு லேயர் வந்து மண்ணை போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு ஈர துணியை போட்டு மூடிட்டிங்கனாக்கா அது மேலே நல்லா தண்ணியை தெளிச்சுட்டு வச்சுக்கிங்கன்னா 2 டேஸ் அது எதுவுமே டிஸ்டர்பன்ஸே பண்ணாதீங்க. அப்படியே விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுனா அப்படியே முளைச்சி வெளியில் தள்ளிட்டு வரும். அந்த மேலே போட்டு துணி மேலே வந்தோடனே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா தொளிச்சுட்டு ஒன்ஸ் இன் 2 டேஸுக்கு நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிக்கலாம். ஒரு 5 டேஸ் 6 டேஸ் மேக்ஸிமம், அவ்வளோதான். இதனுடைய மொத்த ப்ராசஸ் வந்து 8 நாள் தான். ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 8 டேஸுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து 6லேருந்து 8 இன்ச் வரைக்கும் அந்த ஹைட்டு வரும். அந்த ஸ்டேஜில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் 10 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எடுத்து ஒரு ஜூஸுக்கு சாதாரணமாக நம்ம நார்மலாக உள்ள நார்மல் பர்சன்ஸுக்கு வந்து 25 கிராம் ஒரு ஜூஸுக்கு. அதே வந்து பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா 40லேருந்து 50 கிராம். அதான் கணக்கு. நம்ம ஃபஸ்ட்டு அவங்கவுங்க சொந்தமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்மளால் முடிஞ்சதுன்னா இதை உங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியுதுன்னா நீங்கள் வெள்ளை 1 கிலோ வந்து நீங்கள் 2000 rupees வரைக்கும் விற்கலாம். அது அடுத்த ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன ட்ரே இருக்குங்க சார்.
வீட்டில் நிறையா இருக்குது சார். ஒரு டவுட்டுங்க சார், கோதுமையில் சம்பா கோதுமை ஒன்று இருக்குது, நார்மல் கோதுமை இருக்குது. நார்மல் கோதுமை வெறும் 50 ரூபாய்க்கு அதான் கேட்குறேன். 50 ரூபாய்க்கு விற்கிது இல்லையா, கடையில் 50 ரூபா விற்கும். இல்லை சென்னை வித்தியாசம் போட ஒரு 7-8 பேர் வந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் 8 பேர் வந்தாங்க. அதனால் ஃப்ரெஷ்ஷுன்னு ஒன்று ஆட் பண்ணிட்டேன். வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, இருங்க நாங்கள் அப்புறம் எடுக்கிறேன் சார். எனக்கு அது புக்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோ வேணும். இருங்க. இது வந்து சப்புக்கு ஓகே இந்த மாதிரி கட்டப்பை இருந்தாலே நம்ம ஒரு மேரி கோல்டு மாதிரி நடந்தால் தான் உங்களுக்கு காய்கறி எல்லாம் நிறைய வரும். அழகுக்காக வச்சுக்கலாம். ப்ளஸ் பூச்சி வெரைட்டி. குட்டியாக இருந்தால் ஒன்று கிடைக்கும், சின்னதாக இருக்கிறதே ஸ்மால். அதே மாதிரி ஐயோ எப்படி பிங்க்னு கண்டுபிடிப்போம். மண்ணு தொட்டியும் பிரேமா என்ன மாதிரி எப்போ வளருதோ உடனே உடைச்சு குரூப்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி. டேபிள் ரோஸ் கட்டு இது வந்து கண்ணன் கணேசன் மூர்த்தி கொடுத்தாரு குரூப்ல. ஓகேங்களா, நான் வந்து ஷேரிங் பண்றதுக்காக தான் குரூப்ல வாங்கினேன். ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. உங்க பேரை வந்து பதிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அவருக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயரும் நமக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அவரே வந்திருப்பாரு. அவருக்கு நாங்கள் லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால அவரால் வர முடியல. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வருவார். இப்போ அது எனக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்க இவங்க கலைமகள் அவங்க தான் பண்ணாங்க. அவங்க வந்து வந்த பிறகு தொடங்கலாம்னா அங்க வச்சிருக்கோம். அதுதான் அவங்களே கொண்டு வந்து அவங்க வாயாடி பாருங்க. நீங்களே சொல்லுங்க. மாஞ்செடி மாஞ்செடி இது சார் வந்து நிறைய விதைகள் கேட்கிறார். அவர் இந்த எல்லா இடத்துலையும் இந்த ரோட் சைட்லாம் மரம் செடி மரம் வளர்க்கறதுக்காக விதைகள் நிறைய கேட்டார். தற்சமயம் அர்ஜென்ட்டுக்கு அது நைட்டு 10 மணின்றனால என்னால் நிறைய கலெக்ட் பண்ண முடியல. இது எங்கள் வீட்டில் உள்ள மாமரத்தோட அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு சாரு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இயர் நிறைய கொடுக்கலாம் பிளானிங்கில் இருக்கேன். ஓகேங்களா, தேங்க்யூ. நல்ல வெரைட்டியாக இருந்தால் அதை எடுத்து வைப்பேன். இப்போ ஒரே ஒரு மல்லி செடி என்ன கலருன்னு தெரியலையே. எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? ஐயப்பன் கோயில் சைடு என்ட்ரன்ஸ் வந்துட்டீங்களா? லெஃப்ட்ல திரும்புங்க. டவர் கிட்ட போறே இல்ல 5 கலர் காட்டுங்க. வெள்ளக்கீரை அதனால டெலிவரி வரணும்னாலே
மணி இல்லாமல் எதுவுமே நகராது. அவர் எதையுமே காசு எதிர்பார்க்க மாட்டார். ஸோ சொசைட்டிக்காக பண்ணணும். அவர் வந்து he was awarded by அப்துல் கலாம் ஐயா, நம்மாழ்வார், அவங்க நல்ல கான்டாக்ட்ஸ் இருந்ததுனால இருந்தாங்க. அண்ட் இப்போ அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது சப்போர்ட்டு. ஸோ நம்மலாம் நீங்களாம் செடி லவர்ஸ். நான் ஏன் இங்கே வந்தேன்னா, நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு அழகாக வளர்க்குறீங்க. இப்போ எனக்கெல்லாம் வளர்க்க முடியாது. அண்ட் நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சொசைட்டிக்காக எதாவது பண்ணோன்னா, உங்கள் பிளான்ஸில் வர ஏதாவது சீட்ஸோ இல்லை உங்களுக்கு வேஸ்டானது பால் கவரு ஏதோ ஒன்று, அதை இவர்கிட்ட அவரோட நேம் அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். அவருக்கு கொரியர் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு அவரை மற்றவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அவரை நீங்கள் திடீர்னு மேமை நான் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சுது, இல்லைன்னா அவரை நான் இன்வைட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வேப்பரையில் போயிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நான் அவரை கூட்டிகிட்டு வரேன். ஸோ அவர் ஒருத்தர் பண்ணுறாரு. மேபி இங்கே இருக்கவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க, உங்கள் ஏரியாவில் கூட நீங்கள் இது பண்ணலாம். இப்போ சில ஏரியாவில் மரம் வைக்கணும், ஆனால் தெர் இஸ் நோபடி டு சப்போர்ட்னும் போது நீங்கள் யாராவது ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா போதும். அவர் எப்போ ஃப்ரீன்னு கேட்டிங்கன்னா வந்து இருக்கிறது. ஸோ நம்மளாம் ஒரே ஒரு சப்போர்ட் தான் அவருக்கு பண்ணோன்னா, பிகாஸ் அவர் வந்து ரீச் ஆகணும் நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சின்ன இது இருந்தாலே 20 rupees இல்லாமல் எந்த செடியுமே இல்லை. எல்லா குட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயே மேபி நம்ம பண்ணுற ஒரு இனிஷியேட்டிவ் 1% யாருக்காவது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால அவரோட யூடியூப் லிங்க் நான் சொல்கிறேன். ட்ரீ பேங்க் எடுங்க. குறுக்குடி நல்லா எடுத்திருக்கேன் வீடியோ. இவங்க கேமரா நல்லா இருக்கு பாரு போன்ல. நீ வாங்கிட்டியா? தேங்க்யூ. என்ன செடி? மல்லிகா அல்மண்டா வேணுமா? கண்டிப்பா கண்டிப்பா. வாசனை வருது. டேஸ்ட் எப்படி இருக்கு? நைஸா? ஒன்று சாப்பிடுங்க, சுகர் இருந்தா. ஏன் தெரியுமா, போன சனிக்கிழமை இங்க 2 வாரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் எனக்கு கிடைச்சதுங்க கட்டிங்ஸு பாருங்கள். இதெல்லாம் எனக்கு இப்போ வந்தது கட்டிங்ஸு. நான் போயிருந்தப்போ எனக்கு வந்ததுங்க. ஆல்மண்டா பாருங்க. இதெல்லாம் நான் இப்போ தான் வளர்க்குறேன். இது வரைக்கும் வளர்த்ததில்லை இந்த இதெல்லாம். சீடுங்க இது கிடச்சிதுங்க. இதெல்லாம் கத்திரிக்காய் வெரைட்டி. இதெல்லாம் எனக்கு சீடு இதில் வந்து நீ கிடச்சிது. வீட்டுக்காக நான் இப்போ இதெல்லாம் பகிர்றேங்க. டேபிள் ரோஸ் வந்து 3 டேபிள் ரோஸுங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன். சைனீஸு பர்பிள் கலரு, ஒயிட் கலருங்க. அது தவிர மாயான் கீரை கட்டிங் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அதோடைய கட்டிங் கொடுக்குறேங்க. அங்கே பார்த்திங்கன்னா பச்சை கொடி பசலை கீரை அதோடைய கட்டிங்ஸு. அது தவிர விதைகள்ங்க. இவ்வளவோ நான் வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேங்க ஆடிப்பட்டத்துக்கு. லெமன் கிராஸ் யாரோ கேட்டீங்க? பூனை வருது திங்குது அப்படியே செடி. எது அது அவங்க உடம்புக்கு எது தேவையோ அதை கடிச்சு சாப்பிட்டுருவாங்க. பூனை வந்து அருகம்புல் சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு செடியோட இருக்கா. நம்ம ஆளுங்களாக தான் இருக்காங்க. 2000 சென்னையில் வச்சுருக்கேன். 4 இயர்ஸ்லேருந்து தோட்டம் பண்ணிட்டேன். கோதுமை புல் ஸ்பெஷலிஸ்ட் சார். ஓ சரி சரி. நான் அது கோதுமை புல் சார் சொல்லுங்க சார். கூடாது. இது என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு gift தருவோம். ஒரு சீடு gift தருவோம். கத்திரி வெண்டை முள்ளங்கி. என்ன சீடு வேணும்? என்னன்னு பாத்துங்க. இதுல என்ன வேணும்? எனக்கு கத்திரி இருந்தா கொடுங்க. கத்திரி கிடையாது. வெண்டை முள்ளங்கி. இது என்ன? வெந்தயம் இருக்கு, முள்ளங்கி இது இருக்கு, தனியா இருக்கு. நீங்க ஒரு சீடு